பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தருமபுரி கிளம்பிட்டோம். அண்ணன் நாங்கள் பிக்கப் பண்ணி வாங்க நம்ம எவ்வளோ சம்பாதிக்க போட்டு இந்த வீடியோ மூலம் பார்ப்போம் மக்களே. இந்த வீடியோ மூலமாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம சம்பாதிக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கிளம்புறேன், கஸ்டமர் பிக்கப் பண்ணி தருமபுரி கிளம்ப போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். கோயம்பேடு ஃப்ளேவர் பாருங்க, கோயம்பேடு மெட்ரோ அந்த பக்கம் இருக்கு. மழை வந்து கண்டினியூ பெஞ்சிட்டே இருக்கு. இப்போதான் ஜஸ்ட் மழை நின்று இருக்குது மக்களே. ஒரு டீ ஒரு வடை. டீ குடிச்சிட்டு போயிட்டே இருந்தேன். ஒரு ஐயா சாதம் பிடிச்சிட்டு இருந்தாரு கட்டிய, பாக்குறது ரொம்ப பாவமா இருந்தாரு, வயசான அந்த ஐயா. சரி ஓகே சொல்லிட்டு பாத்துட்டே இருந்தேன். அந்த ஐயாவை கேட்டு நீங்க என்ன ஊருன்னு கேட்டாரு, ஊர் சொன்னாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து நான் பாத்துனே இருந்தேன் ரொம்ப நேரமா, எப்படி பிடிக்கிறாங்கன்ட்டு. இதெல்லாம் அந்த காலத்துல முறையை பிடிப்பாங்க. சாதம் பிடிச்சி அருவா கட்டி கொடுவா கடப்பாறை எது இருந்தாலும் சாதம் பிடிச்சி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் பிக்கப் பண்ண கஸ்டமர் வீட்டுக்கு வந்துட்டேன். இதுதான் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டு. எவ்வளோ ஹைட்டில் இருக்கு பாருங்களேன். இங்கே இது ஒரு மரம் இருக்கு, தென்னை மரம் மாரி. தென்னை மரம்னு தெரியல. கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டோம். இப்போ இங்கேருந்து நம்ம கிளம்புறோம். கிளம்ப நோட் பண்ணிக்கோங்க. 30 76 28 307 628 கிலோமீட்டர். அந்த நோட்டு பேனாலாம் கொடுத்துருங்க, நான் வச்சுக்கிறேன் பையில. இதுக்கு எனக்கு முன்னாடி ஒரு டிரைவர் ஓட்டி இருந்தாரு, அதில் டீசல் காலி பண்ணி வச்சிருந்தாரு. சொல்லு ஓகே சொல்லிட்டு நான் டீசல் ஃபுல் பண்ணுறது பெட்ரோல் பம்ப் எடுத்துன்னு போயிட்டேன். ஃபுல் ஆச்சு, 965 ரூபா ஃபுல் ஆயிடுச்சு. ஃபுல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியில் காற்று கம்மியாக இருந்துச்சு. ஓனர் அடிச்சு சொன்னார். சரி ஓகே சொல்லிட்டு வண்டியில் போய் காற்று பிடிச்சிட்டு அங்கே கிளம்பிட்டேன். நேராக போகிறவங்க பார்த்தீங்கன்னா பசிக்கு சொன்னாங்க. காமாட்சி ஒன்று கொண்டு போனேன். ஆனால் இப்போ சீர்படுத்திருக்கிறாங்க, சரி பண்ணுறாங்க. பக்கத்தில் அவங்கள கை விட்டு கூப்பிட்டாங்க வாங்கன்ட்டு. சரி ஒன்று ஓட்டில் போனோம். அந்த காமாட்சி போல் தெரிஞ்சு உள்ளே போனோம். உள்ளே போய் பார்த்து நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க. நல்லா பூரியில் கொண்டு கொடுக்குறாங்க பாருங்க. ஒரு காபி குடிச்சிட்டு அங்கேருந்து நான் கிளம்பிட்டோம். அடுத்த டோல்கேட் வந்துருச்சு. அட்டன் பண்ணிட்டு போகிற வேலை பார்த்து செம்ம தூக்கம் வந்துருச்சு எனக்கு. ஓகே சொல்லிட்டு வண்டி ஓரம் கட்டிட்டு அதுக்கப்புறம் போய் டீ அடிச்சு மூஞ்சி கழுவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்தேன். இப்போ நேரம் என்ன பண்ணேன், நேரம் விட்டு அடிச்சு செம்ம சாத்தின வண்டி. எவ்வளோ 80 ஸ்பீட் நான் ஓட்ட மாட்டேன், அவ்வளோதான் சாத்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த டோல்கேட்டு அட்டன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வந்துச்சுங்க தருமபுரி கிட்ட வந்துட்டோம். அப்போ தருமபுரி சிட்டிக்குள்ளே போயிட்டு நம்ம கஸ்டமர் அவங்க சொந்தக்காரங்களை பார்த்துட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வர வேலை பார்த்தீங்கன்னா பயங்கர பசி. அந்த பசினால நம்ம அப்படியே ஆனந்தம் பண்ண போயிருந்தோம். அங்கே போனால் மழை ஜோராக போகுது. அதனால நாங்கள் உள்ளே போயிட்டு நான் எனக்கு ஆர்டர் பண்ணேன். 3 சப்பாத்தி மட்டும் ஆர்டர் பண்ணேன். சப்பாத்தி வந்துருச்சு, சாப்பிட்டேன். ரொம்ப லேட்டாக வந்துச்சு. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே இப்போ ஜோராக மழை பெய்யுது. அவ்வளோ மழை சொல்ல முடியாது, அவ்வளோ மழை பெய்யுது. உள்ள சவுண்டு கேட்குது. என்னடா உள்ள சவுண்டு கேட்குது பார்த்தா அதெல்லாம் நான் போட்டு சொல்லுங்க. இங்கே கோபப்பட்டு தப்பு. அண்ணா அவங்க 4 பீஸ் சாப்பிட்டேன்னு கேக்குறாங்க. வயசானவங்க தெரியாது. நான் வண்டி தான் 4 பீஸ் சப்பாத்தி சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்படின்னு சொல்றீங்க, தப்பு தானே. வந்ததுல நாங்களுக்கு தெரியவா நான் சொல்லுதானே நகறங்க. எல்லா கடைக்கு போறப்ப தான் பேச மாட்டாங்க, பேசாதீங்க. அவங்க வயசானவங்க தெரியாதானே. நாங்க அவங்க எதுமே சொல்லல. நீங்க சாப்பிட்ட சப்பாத்தி மட்டும் தான் நாங்க சொல்லிருக்கோம். 3 பீஸ் சப்பாத்தி ஒரு வாட்டர் பாட்டில். பரவாயில்ல, அவங்க தெரியாதுன்னு நான் உள்ள வந்தேன். நானும் உங்களை மாதிரி தான். நான் சொல்றது புரியுதா அப்படின்னு சொல்றீங்க, தப்பு தானே. சொல்றது நான் விளக்க சொல்றேன்னா இதோ 10 முறை வந்ததுன்னு நான் சொல்லிட்டேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அங்க நேரா வந்தோம். பூந்தமல்லி கிட்ட டீ அடிச்சிட்டு நேரா கஸ்டமர் கிட்ட வந்து அவங்க இறக்கி விட்டாங்க. அப்பார்ட்மெண்ட்ல இறக்கி விட்டு அதுக்கப்புறம் பில்லு வாங்கிட்டாங்க. பாருங்க மக்களே, கிலோமீட்டரு நம்ம காலை 0 பண்ணி வச்சிருந்தோம். பார்த்தீங்கன்னா 611 கிலோமீட்டர் புள்ளி 9. ஆமாம் மக்களே, இவ்வளோ ஓடிது கிலோமீட்டரு. இப்போ இந்த அமௌண்ட் நான் சொல்கிறேன் வாங்க. இதாங்க அமௌண்ட்டு 9509 ரூபாங்க. இதே பார்த்துட்டு டோலில் ஆட் ஆகிடுங்க. கஸ்டமரை விட்டுட்டோம், ட்ராப் பண்ணிட்டு அமௌண்ட் வாங்கிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம டீசலை போட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 2452. எத்தனை லிட்டர்? 26 லிட்டரா? 26 ஓகே. அவ்வளோதான் மக்களே, 2452 ரூபா டீசல் ஆயிடுச்சு. எனக்கு வந்த பேட்டா சம்பளம் பார்த்தீங்கன்னா 1700 ரூபாய் தான் மக்களே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட இந்த டிரைவர் ஒருத்தர் சாப்பிட கூட கூட்டாரு. வாப்பா வெளியே போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நான் அவர் வந்து வழக்கம் போல வெளியே வந்து போய் சாப்பிட்டேன் மக்களே. சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் ரூமுக்கு போகிற மக்களே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.